ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் பெல். இந்துஸ்தான் பெட்ரோலியம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த HPCLன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு நிறுவனம் தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், எத்தனை க்ரோர் ஒரு பர் ஆனம் 2023-24 ஆண்டுகளில் எத்தனை ஆனுவல் கிராஸ் சேல்ஸ் எடுத்திருக்காங்க, அது எல்லாமே இதில் மேலே ஒரு ஷார்ட் பயோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான யூனிட் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் கூட வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் 15th ஜனவரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. 9 o'clock ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் February 15 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர், எக்ஸிக்யூட்டிவ், மெக்கானிக்கல் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அடுத்து கெமிக்கல். சரிங்களா? ஸோ எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன ஏஜு, அது எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு 30,000 சேல்ரி. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டிசிப்ளைனில் டிப்ளமோ படிச்சிருந்தால் மட்டும் போதும். 3 year ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ படிச்சிருக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பார்ட் டைமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸில் டிப்ளமோ படிச்சிருந்தா அதெல்லாம் எலிஜிபிள் இல்லை. ரெகுலர் மோடில் ஃபுல் டைமில், அதுவும் 3 years டியூரேஷனில் டிப்ளமோ படிச்சிருக்கணும். இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஈக்குவலன்ட் டிசிப்ளைன், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இப்போ கெமிக்கல் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜிஸ் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். டிப்ளமோ மட்டும் முடித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோவில் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இங்கே பாருங்கள், எந்த டிசிப்ளைனாக இருந்தாலும், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ரெலவெண்ட் டிசிப்ளைனில் மினிமம் 60% இருக்கணும். நீங்கள் யூஆர், அன்ரிசர்வ்டு, அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த கேட்டகரியாக இருந்தால் மினிமம் 60% ரவுண்டாக இருக்கணும். 59.9% இருந்தாலும் அதை 60%ஆக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லோரும் திங்க் பண்ணுறது இதுதான். 0.5க்கு மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 69.5, 0.5க்கு மேலே அதிகமாக இருந்தால் அது ரவுண்டாக 60 தானே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ 59.5% இருக்குது அப்படின்னா 0.5க்கு மேலே வந்தால் அது 60ஆக கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? பட் அந்த மாதிரி இல்லை. இப்படி இருந்தால் கூட 59.9% இருந்தால் கூட அது 60க்கு ஈக்குவலண்ட் ஆனது இல்லை. ஸோ ரவுண்டாக இருக்கணும். ஓகேங்களா? ரவுண்ட் ஃபேஸிங்காக 60 இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, PWBD இந்த கேட்டகிரியாக இருந்தால் 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். ப்ரோ, நான் 50% கூட எடுக்கலை, அதுக்கும் குறைவாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அப்ளிகேஷனை மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், CBT இருக்கும். சரிங்களா? அடுத்து குரூப் டாஸ்க், அதாவது குரூப் டிஸ்கஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ CBT எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். CBTனாலே பொதுவாக அப்ஜெக்டிவ் டைப் தான். ஜென்ரல் ஆப்டி, டெக்னிக்கல்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜிலேருந்து கொஷின் வரும். சரிங்களா? டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா உங்கள் டிகிரி, டிப்ளமோ சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக, அந்த டெக்னிக்கல் ஃபீல்டிங், இந்த டிசிப்ளின் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜிலேருந்து கொஷின் வரும். ஜென்ரல் ஆப்டி அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரயில்வேஸ்க்கெல்லாம் படிப்போம் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே சேம் சிலபஸ் தான், கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் மாறும். இதெல்லாம் ரயில்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு செகண்ட் CBTயில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும் இல்லைங்களா? அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேப்பரில் இருந்து தான் கொஷின் வரும். ஜேஇ, ரயில்வே ஜேஇக்கு மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, நிறையா இருக்குது. மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் ஓரியன்டாக கொஷின் வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆப்டிக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜு,
குவான்டிட்டிவ் ஆப்டி, அதாவது நீங்கள் மேக்ஸ் வந்து நல்லா இது பண்ணிக்கணும். இந்த லாஜிக்கல் ரீசனிங்கு, இந்த ஆப்டி, முக்கியமாக மேக்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். நிறைய பேருக்கு மார்க் மிஸ் ஆகிறதே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மேக்ஸில் தான். சரிங்களா? மேக்ஸில் ஜிகேல தான் மிஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. சோஷியல் கூட கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா பண்ணுறாங்க. பட் இந்த மேக்ஸில் தான் நிறைய வந்து ஒரு சின்ன டைமிங் இருக்காது. ஏன்னா நம்ம மேக்ஸ் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரஃப் பேப்பர் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி தான் போடுவோம். எடுத்தங்காலத்தில் போட மாட்டோம். டைம் இல்லை அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வேறு வழி இல்லை, நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சிலபஸ்ஸு, அது என்ன புக்கு, அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேலரி நம்ம பார்த்துட்டோம், 30,000 இருக்குது இல்லையா? 1,20,000 வரையும் சேலரி. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 1,20,000 வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாத அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி 30,000. அது போக என்ன இருக்குது? டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட்டு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பென்ஷன் ஸ்கீமும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட்டில் இல்லை, எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போனாலும் சரி பென்ஷன் உண்டு. ஓகேங்களா? அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இப்போ பிளேஸ்மெண்ட் அண்ட் போஸ்டிங் போகிறேங்க. எந்த இடத்துல போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த டிவிஷனில், ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த டிவிஷனில் எந்த டிபார்ட்மெண்ட்க்கு வேக்கன்சி இருக்கோ அங்கே வந்து அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? குறிப்பாக இந்த இடத்துல தான் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலை, எங்கே வேணாலும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எங்கள் யூனிட்டுக்கு எங்கே ஆட்கள் தேவைப்படுதோ அங்கே வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years, டிசபிலிட்டிக்கு 10 years. ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த ஏஜ் உங்களுக்கு பார் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். பட் ரெஸ்பான்ஸ் இப்போ வீடியோவுக்கு வர்றதில்லை. யாருமே வந்து வீடியோ சரியாக பார்க்குறதில்ல. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வேணும்னு யாரும் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சொல்லி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரிங்களா? ஒரு சில ரீசன்ஸால், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் வீடியோவே என்னால் வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் கமெண்ட்ஸ்க்கு சரியாக ரிப்ளை பண்ண முடியல. சரிங்க, பாருங்கள், 15th January அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வெப்சைட்டில் hindustan-petroleum.com இந்த வெப்சைட்டில் மேலே கரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அதை எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்தால் தான், சரிங்களா, நிறைய ஷேரு, லைக்கு, கமெண்ட்ஸு, வியூஸ் இதெல்லாம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்போ தானே எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்மளால் முடிஞ்சது ஒரு அப்ளிகேஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணும். யாருமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டிருக்கீங்க. அதுதான் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க. இங்கே பாருங்கள். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் ஒரு பெரிய ட்ராபேக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். இது ரொம்ப 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 அதிகம். ஸோ என்னால் இந்த அளவுக்கு ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ் தான். யாரும் வந்து இதில் கம்பல்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டிக்கு ஃபீஸ் இல்லை, இந்த கேட்டகிரியாக இருந்தால் மட்டும். இதுவே நீங்கள் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 பே பண்ணோம். ப்ளஸ் அதோட ஒரு 18% ஜிஎஸ்டி, அதாவது 180 ரூபாய் ஜிஎஸ்டியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 1000 ரூபாவும் பே பண்ணணும். ஸோ மொத்தம் 1180 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். யார் அப்படின்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா. எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டியாக இருந்தால் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் ஒரு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ளை பண்ணுறாங்க. அதுலேயே வந்து இவங்க மணியை டார்கெட்டாக வைக்கிறாங்க. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதுவும் 18% இதுலேயே வந்து ஜிஎஸ்டி வைக்கிறாங்க. எதுக்கு ஜிஎஸ்டி வைக்கிறதுன்றது ஒரு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ பேமெண்ட் மோட் வந்து ஆன்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலர் மோட் தான், அதையும் நான் சொல்லிட்டேன். ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் டிப்ளமோ படிச்சிருக்கோம். சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இதுலேயே இருக்கும். இதில் இல்லை அப்படின்னா நான் டெலகிராமில் தனியாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறது ரேர் தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் நான் ஒரு சில நேரங்களில் வருவேன். ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை, ½ ஹவருக்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லாருமே வாட்ஸ்அப் பார்ப்போம் இல்லைங்களா? நான் பார்ப்பேன்.
நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you bye. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா? இதை நேற்றே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன்.